இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுக்காக உழைச்சு அதை அடைஞ்சவங்க சிலர் மட்டும்தான். அப்படி தன்னோட கனவுக்காக உழைச்சது மட்டும் இல்லாம அதை அடைஞ்சு இன்னைக்கு பல கோடி மக்களோட ரோல் மாடலா இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுற தளபதி விஜய் ஒரே நாள்ல இந்த இடத்துக்கு வரல. பல வருட ஹார்ட் ஒர்க் தான் அவர் இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. டைரக்டர் எஸ்.சி. சந்திரசேகரோட பையங்கிறனால அவரோட லைஃப்ல எல்லாமே ஈஸியா கிடைச்சுதான் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் நோ தான். விஜய் சினிமால தன்னோட கரியரை ஆரம்பிக்கும் போது இவனோட ஆக்டிங் ஆவரேஜா இருக்கு, ஹீரோக்கான லுக் இல்ல, இவனால எல்லாம் சினிமால ஷைன் பண்ண முடியாதுன்னு பலரால் விமர்சிக்கப்பட்டாரு. டான்ஸ் ஆட தெரியாத காலம் இருந்துச்சு, டைலாக் பெர்ஃபெக்டா டெலிவரி பண்ண தெரியாத காலம் இருந்துச்சு. ஆனா அதை பத்தி கவலைப்பட்டு புலம்பல. அதுக்கு பதிலா டிசிப்ளினா பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு பல மாஸ் ஹீரோஸ் இவரை மாதிரி டைலாக் டெலிவரி பண்ண முடியாதான்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு தளபதி விஜய். ஒவ்வொரு படத்துலையும் தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்க தளபதி விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட்னால மட்டும் வந்தவர் கிடையாது, ஹார்ட் ஒர்க் மற்றும் டிசிப்ளினால தன்னோட மகுடத்தை தானே உருவாக்கிக்கிட்டவர். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தளபதி விஜயோட லைஃப்ல கில்லி மூவி. அது வரைக்கும் இல்லாத ஒரு மாஸ் ஹீரோவா தளபதி விஜய் தமிழ் சினிமால மாறுறாரு. அதுக்கப்புறம் நடிச்ச திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி எல்லாம் அவரை நெக்ஸ்ட் லெவல் ஃபேமுக்கே கொண்டு போகுது. என்னதான் இவ்வளவு ஃபேம் வந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஈகோ மட்டும் சுத்தமா வரல. இந்தியன் சினிமால தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்ட தளபதி விஜய் அவர்கள் தன்னோட கரியரோட பீக்ல இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. அவரோட லாஸ்ட் மூவின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் மூவிக்கு அப்புறம் ஃபுல் டைமா தளபதி விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்ல இறங்க போறாரா. அன்னைக்கு சினிமால இவனால ஷைன் பண்ண முடியாதுன்னு சொன்ன அதே தளபதி விஜய் தான் இன்னைக்கு சினிமால கொடி கட்டி பறக்கிறாரு. அது மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் இவருக்கு செட் ஆகாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அதுக்கு பதில் தளபதி விஜய் தன்னோட வெற்றியினால ஒரு நாள் கொடுப்பாருன்னு நம்புவோம். தளபதி விஜயோட லைஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ யாரோட பையங்கிறது முக்கியம் இல்லை, நீ யாரா மாற போறங்கிறது தான் முக்கியம். தளபதி விஜய் மாதிரி டெடிகேஷனா உழைச்சா ஒரு நாள் இந்த உலகமும் உங்களை பத்தியும் பேசும். இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டோரி பை ராகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ்.